அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான செய்திகளை மட்டும் பார்ப்போம். சென்னையில் பாரிமுனை பகுதியில் திமுக தாவேகா மோதல் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்தது. அதைத் தொடர்ந்து இவங்க தரப்பில் ஒரு 5 பேரும் அவங்க தரப்பில் ஒரு 10 பேரும் சொல்லிட்டு போய் மருத்துவமனையில் அனுமதி ஆயிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நடந்தது, இதில் என்ன தகவல்கள் இருக்கு? சென்னை பாரிமுனையில் பூக்கடை பக்கத்தில் திருவள்ளூர் நகர் அப்படின்ற பகுதி. அந்த பகுதியில் தாவேகாவை சார்ந்தவர்கள் தாவேகா இந்த தேர்தலில் தோக்குமா ஜெயிக்குமா, விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்களா, மக்கள் மனதில் விஜய் இறங்கியிருக்காரா, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரா, சர்வே எடுக்க போயிருக்காங்க. வீட்டுக்கு ஒரு விஜய்னு சொன்னார்ல, விஜய் வெளியவா விஜய் வெளியவான்னு கூப்பிடுறீங்க, எந்த விஜயை கூப்பிடுறீங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னு சொன்னார். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு ஒவ்வொரு விஜய் இருப்பாங்க இல்லையா, அந்த விஜயை பார்க்கறதுக்காக அவங்க போயிருக்காங்க. விஜய் வெளியில் வான்னு கத்திருக்காங்க. வீடு வீடா போய் விஜய் வெளியே வந்துங்க, வெளியே விஜய் வந்துட்டான். வெளியே வாக்குவாதம் ஆயிடுது. இப்போ 2 பேருக்கும் தள்ளுமுள்ளாகி, வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டில் இருந்த விஜயெல்லாம் வெளியே 2 பேருக்கும் தள்ளுமுள்ளாகி அடிதடியாகி அதில் தாவேக்காவை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. தாவேக்கா எங்களை தாக்கிடுச்சின்னு சொல்லி திமுகவை சார்ந்த 4-5 பேர் இப்போ மருத்துவமனை அனுமதி இருக்காங்க. திமுக எங்களை தாக்கின்னு சொல்லி தாவேக்கா சார்ந்த 4 பேர் மருத்துவமனை அனுமதிக்காங்க. அடிதடி அரசியல் எப்போதுமே அது கை கொடுக்காது. அது ஜனநாயகத்திற்கும் ஆபத்தானது. இப்படி ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, களத்தில் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் அரசியல் இல்லையே. அரசியலுங்கிறது எல்லா மக்களுக்குமாகத்தான் எல்லா கட்சியும் பண்ணுது. ஓட்டு போடுபவனுக்கும் ஓட்டு போடாதவனுக்கும், தன் கட்சியை ரசிப்பவனுக்கும் தன் கட்சியை ரசிக்காதவனுக்கும், தன் கட்சியில் தொண்டனாக இருப்பவனுக்கும் தொண்டனாக இல்லாதவனுக்கும் சேர்த்து தான் ஒரு அரசியலை பண்ணுறோம். வம்படியாக வம்புழுக்கிறாங்க, வம்படியாக ஏதாவது சீன்றாங்க அப்படின்னா அங்கே நம்ம தற்காப்புக்காக நம்ம இன்னொன்று பண்ணலாம். ஆனால் அடிதடியே ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி மாறக்கூடாது. அந்த அடிப்படையில் தாவேக்காவோட தொண்டர்கள் தாக்கப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தாவேக்காவும் திருப்பி தாக்கியிருக்காங்க, அவங்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னென்னா, கருத்து கணிப்பு நடத்துவதற்கு ஒரு ஏஜெண்டை வச்சு நடத்துவாங்க, ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு ஒரு கருத்து கணிப்பு நடத்துவாங்க. ஒரு கட்சியே களத்தில் இறங்கி கருத்து கணிப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ தானே 40% 50% சொல்ல முடியும். ஒரு கட்சி என்ன பண்ணால் மக்களோட போராடணும். கருத்து கணிப்பில் உங்களுக்கு அதிகமான வாக்கள் வர்ற அளவுக்கான, இல்லை கருத்து கணிப்பில் அதிகமான விழுக்காடு வர்றதுக்கான வேலைகளை செய்யணும். ஒரு கட்சி மக்களோட மக்களாக போயிட்டு சர்வீஸ் சேவை, ஒரு அடிப்படை தேவைகளை செய்து கொடுப்பது, இல்லை அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா போய் களத்தில் நிற்பது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு பார்வை மாற்றுத்திறன் அவங்க பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராடி கொடுக்குறாங்க சென்னையில். இப்போ அந்த கோரிக்கையை நிறைவேற்ற தாவேக்கா போய் களத்தில் நிற்குது. அந்த இடத்துல திமுக போய் அடிச்சிருச்சு, திமுக ஆட்களை விட்டு தாக்கிட்டாங்க அப்படின்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ பார்வை மாற்றுத்திறனாளி என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் சென்னை டி நகரில் இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா, 30/10/2025 வெளியிடப்பட்ட அரசாணை நிலை எண் 24 ரத்து செய்து 24/7/2023 அன்று வெளியிடப்பட்ட அரசாணை நிலை எண் 20 எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக நிறைவேற்றி அது குறிப்பிட்டபடி பார்வை மாற்றுத்திறனாளி சிறப்பு தேர்வு நடத்தி அரசு குறிப்பிட்ட தொகுதி 1, 2, 3, 4 உள்ள குரூப் 4 குரூப் பிசிடி பிரிவுகளில் அனைத்து துறைகளிலும் பணியாற்றும் மொத்த பணியாளர்களை கணக்கிட்டு 1 விழுக்காடு இடஒதுக்கீடு அடிப்படையில் 1000 பார்வையற்ற பணி நாடுனருக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும். ஆசிரியர் தகுதி தேர்வில் SC/ST பிரிவினருக்கு 40 விழுக்காடு தேர்ச்சி மதிப்பெண்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை SC/ST பிரிவினருக்கு வழங்கப்படும் தளர்வுகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 2022ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் SC/ST பிரிவினருக்கு வழங்கப்படும் சலுகைகள் அனைத்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. எனவே பார்வையற்றோர் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளி தேர்வுகளுக்கும் சம 40% தேர்ச்சி மதிப்பெண்களை அறிவிக்க வேண்டும். வெளியிடப்பட்ட அரசாணை நிலை எண் 23 உரிய திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். கோரிக்கை 3, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தற்போது வரை நிரப்பப்பட உள்ள ஆசிரியர் அல்லா பணியிடங்களை அரசாணை நிலை எண் 602 14/8/1981 சட்டங்கள் நீதிமன்ற உத்தரவின்படி பணி நியமனம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வச்சு போராடுறாங்க. இப்போ இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தாவேக்கா கலந்துக்கிறது அப்படின்னா அது அரசியல், அது மக்கள் பணி. நேற்று தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய யூனியன் ஆபீஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள், தமிழ்நாடு அரசினுடைய ஊரக மேம்பாட்டு அமைப்பின் கீழ் இயங்கக்கூடிய பல்வேறு பணி, அதாவது இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம்,
முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், அப்புறம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுப்பது, மகளிர் சுய உதவிக்குழுக்கு கடன்களை வாங்கி கொடுப்பது, இப்படி பல்வேறு பணிகளை சொல்லி சூப்பர்வைசர்ஸ் இது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. ஒரு 2500 பேர் இருக்காங்க, பெண்கள் மட்டுமே. கிராமப்புற பெண்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாட்டுகளை, ஒரு பொண்ணுக்கு வந்து தையல் பயிற்சி எடுக்கணும் ஆர்வம் இருக்குன்னா தையல் தெரியல, அப்ப தையல் மிஷினை வாங்கி கொடுக்க கடன் உதவி செய்து கொடுப்பது, கடனை சரியாக கட்டுறாங்கன்னு பார்வையிடுவது. ஒரு பொண்ணுக்கு நல்ல விவசாயத்தின் மீது ஆர்வம் இருக்குன்னா திணை போன்ற பயிர்களை வந்து விதைகளை வாங்கி கொண்டு கொடுத்து இல்லை பயிரிடுங்கன்னு சொல்லுவது. விவசாயிகளுக்கு அந்த மதிப்பு கூட்டுதல், சந்தைக்கு எப்படி வந்து அந்த பொருட்களை அனுப்புவதுங்கிறதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துது. இப்படி கிராமப்புற மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, வாழ்வாதார இயக்கமாக, அப்புறம் புதிய வாழ்வு இயக்கமாக இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி திட்டமாக இருக்குது. இவங்க போராடிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வந்து ஓய்வூதியம் வேணும், சமூக உழைக்கு சமூதியம் வேணும், சரியான நேரம் கொடுங்க, காவல்துறை போல எங்களையும் வந்து நேரமற்ற எல்லா நேரங்களையும் காவல்துறை போல நாங்களும் உழைக்கிறோம், ஒரு சரியான நேரம் கொடு, கால வரையறை கொடு அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க கூட போய் தாவேக்கா நின்றுருந்தா, போராடி இருந்தா அது வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. அந்த இடத்துல போய் திமுக தாக்குறாங்க, திமுகவினை தாக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு போராட்டம் பண்ண போய் நீ நிற்கிறான், நீ போய் வந்து தடுக்கிறனா இது அரசுக்கான போராட்டம் என்பதனால திமுக தாக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு போராட்டங்கள் நடைபெறுது. அந்த போராட்டங்களில் தாவேக்கா எங்கேயாவது கலந்து கொண்டிருக்கா, எங்கேயாவது போய் நின்றுருக்காங்களா? கிடையாது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது போல எல்லா வேலையும் பார்க்குறான். இன்னைக்கு பழனி முருகன் கோவிலில் ஒரு, அதாவது பிரேக் த ரூல்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொதுவாக நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க, ஒரு கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கட்சி கூட்டங்களில் கட்சிக்காரனாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, கல்யாண வீட்டுக்கு போகும்போது உங்கள் பாக்கெட்டில் உங்கள் கட்சி சார்ந்த படத்தை வைக்கிறது தப்பு கிடையாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த கல்யாண வீட்டில் திமுக காரங்க வருவாங்க, அதிமுக காரங்க வருவாங்க, பாஜக கலந்து வருவாங்க, காங்கிரஸ் காரங்க வருவாங்க. உங்கள் உறவினர்களையே உங்கள் குடும்பத்திலே உங்கள் தம்பி இன்னொரு கட்சியில் இருக்கலாம், உங்கள் அண்ணன் ஒரு கட்சியில் இருக்கலாம், உங்கள் அப்பா ஒரு கட்சியில் இருக்கலாம், எல்லார் வீட்லையும் அப்படி தான் இருப்பாங்க பெரும்பாலும். சில குடும்பங்களும் மொத்தமாக ஒரே கட்சியாக இருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகிறோம்னா அந்த இடத்துல போய் நம்ம கட்சி சார்ந்த அடையாளங்களை பெருசும் காட்டிக்க மாட்டோம். ஈவன் திமுக காரங்க தான் கரவெட்டி கட்டு வருவாங்க, இல்லை அதிமுக கரவெட்டி கட்டுவாங்க. ஆனால் அங்கே வந்து வம்படியாக வந்து வலுக்கட்டாயமாக தன் கட்சி அடையாளங்களை திரிப்பது, துண்டை போட்டுட்டு வருது, அதாவது ஃபோட்டோ எடுத்து காட்டுறது. இப்போ நீங்கள் வந்து நாம் தமிழர் ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு சீமான் ஃபோட்டோ எடுத்து அப்படி காட்டுறது, இல்லை சீமான் துண்டு எடுத்து போட்டுக்கிறது, இல்லை வந்து மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அப்படின்னு பாட்டை வந்து சவுண்டை வச்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க என்ன பார்ப்பாங்க, ஏன்னா கிரிஞ்சா இருக்காங்க, என்டிகே தமிழ் தாய் வாழ்க. நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு மொழி கொடுக்க போறீங்க, ஒரு 4 பேரோட தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு போனீங்கன்னா அவன் தப்பா நினைப்பாங்கல்ல. அப்படி நாம் தமிழ் செய்ய மாட்டாங்க, அந்த அரசியல் சொல்லி தரல, அப்படி செய்ய மாட்டாங்க இல்லையா. ஆனா தாவேக்கா அதை பண்ணும். கல்யாண வீட்டுக்கு போனாலும் அவன் வந்து டிவிக்கேன்னு கத்துவான், திரையரங்கம் போனாலும் அவன் டிவிக்கேன்னு கத்துவான், மேட்ச் நடந்தாலும் டிவிக்கேன்னு கத்துவான், காலேஜ்னாலும் டிவிக்கேன்னு கத்துவான். இன்னைக்கு பழனி முருகன் கோயிலில் உங்கள் விஜய் உயிர் என்ன வர்றேன் நானும் பாட்டை போட்டு விஜய் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு பாட்டை போட்டுன்னு இருக்கான். பக்தர்கள் வராங்க முருகன் கோயில், அந்த இடத்துல ஒரு பிரேக். அதாவது இது வந்து அரசியலாகவும் இதை அவன் கொண்டாட்டமாகவும் இது சரியாகவும் அவன் பார்க்குறான் பாருங்க. அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இப்போ இந்த இடத்துல அந்த பையனை ஒருத்தன் தாக்கிடுறாங்க, இது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு பக்தர் வராரு, முருகன் பாட்டு போடலாம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் பாட்டு போடலாம், திருச்செந்தூரிலே அப்படின்னு ஒரு பாட்டை போடலாம், ஏதோ ஒரு பாட்டை போடலாம், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்குன்னு ஒரு பாட்டை போடலாம். பக்தன் அப்படி தான் போடுவான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், விஜய் பாட்டை போடுறான். ஐயப்பன் கோவிலுக்கு எவ்வளவு விரதம் இருந்து போவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். 41 நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி போறாங்க. அந்த இடத்துல அந்த படிக்கட்டுக்குள்ள 18ஆம் படியில கொடியை தூக்கிட்டு நடக்கிறாங்க. இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான இது கும்பல். அதை ஜஸ்டிஃபை பண்ணி, அதை நார்மலைஸ் பண்ணி, அதை கொண்டாட்டமா மாத்துறான். ஐயப்பன் கோயில் வரைக்கும் இங்க கொடி போயிருச்சுங்கிறான். டேய், அது தப்பு. எந்த ஒரு ஆன்மீகவாதியும் அவன் எந்த கட்சியில் இருந்தாலும் தன் கட்சி கொடி கொண்டு போகணும். அங்க போகும்போது அங்க ஐயப்பன் தான் தெரிவாரு. ஆனா அங்கேயும் அவருக்கு வந்து விஜயை தெரியாரு, இல்லை அங்கேயும் கட்சி தெரியுதுன்னா இவன் அரசியல் படுத்தப்படலை, இவன் அரசியல்வாதியாகவும் இல்லை, இவன் முழுக்க ரசிகர் கூட்டமாக இருக்கான் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த மாதிரியான சம்பவங்கள். அப்படித்தான் இந்த இதையும் நடந்திருக்கு. மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி விசில ஊதிட்டு போயிருக்கானுங்க, டிவிக்கேன்னு கத்திருக்கானுங்க. எல்லா ஊர்லேயும் எல்லா தெருவிலையும் டிவிக்கே கட்சிக்காரன் மட்டும் தான் இருப்பானா? பனையூரில் இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ண போய் தான் பனையூருடைய மக்கள் வந்து எங்களுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பனையூரில் என்ன நடந்திருக்குன்னா, இவன் எவ்வளோ பெரிய ஆபத்தான கூட்டம்னு நான் முதல்ல சொல்லுற காரணம், பனையூரில் விருப்ப மனு கொடுக்குறாங்க. விருப்ப மனு 100 ரூபா அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்தும் ஆதவர்ஜினா ஒன்று தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. வெளியே ஒரு 5000 பேரில் திரண்டான். முதல்ல ஒரு 100 பேருக்கு கையிலால் கொடுத்துருக்காங்க, அப்புறம் முடியலை. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ எல்லாத்துக்கும் வர்றவங்க இலவசமாக கொடுத்துரு, எத்தனை கேட்குறானோ கொடுத்துரு, மொத்தமாக நம்ம விற்று சொல்லிடுவோம். 100 பேருக்கு மட்டும் தான் விற்றுருக்காங்க. மற்றதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துருன்ட்டாங்க.
உள்ள ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, வெளியே சில பேரால் போக முடியலல்ல, இந்த முதல்ல போன பூரா வாங்கிட்டான், முதல்வருக்கே 300 சொல்லி வாங்கிட்டானுங்க. 10 விருப்பம் மனு 12 விருப்பம் மனுலாம் வாங்கினவன் வெளியே வந்து 500 ரூபாய்க்கு விற்றுருக்கான். எப்படி பிளாக்ல முதல் காட்சியில் முண்டி அடிச்சுட்டு போய் டிக்கெட்டை வாங்கி வெளியே வந்து விற்பானோ, அதே போல பிளாக் டிக்கெட் கேள்விப்பட்டிருக்கோம். இது பிளாக் விருப்பம் மனு. இந்த ஆண்பாவம் படத்துல பாண்டியராஜனும் பாண்டியனும் வந்துட்டு டிக்கெட் அவங்க தியேட்டர்லயே வந்து டிக்கெட் விற்பாங்க. அப்போ ஒரு குட்டையா இருக்கிற ஒரு பையன் போய் பிளாக்ல விற்பான்ல, அந்த மாதிரி இதுலயும் ஏதோ ஒருத்தர் வேலை பார்த்துருக்கான். நான் இந்த கண்கூட விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன்ல, செய்தி சேகரிக்கா போயிருந்தேன். அப்படி போயிருக்கும்போது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் முன்னாடி தான் என்னுடைய கார் நிற்குது. அப்போ நான் மாநாடு திறக்கு உள்ளே போகல, வெளியே தான் நிற்கிறேன். மாநாடு முடிஞ்சிச்சு, நான் போகும்போது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு நான் டிராஃபிக்னால. அப்போ நான் நடந்து போகிறேன் காருக்காக, நானும் கூட ஜிம் மாஸ்டர் ஒருத்தர் வந்தேன், 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கோம். கடுமையான தாகம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு பையன் வந்து ஒரு 2 கேஸ் வச்சிருக்கான். அதான் மாநாட்டுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட தண்ணி பாட்டில் அவன் வச்சிருக்கான். விஜயனுடைய நம்ம விஜய் போட்டெல்லாம் போடல, நம்ம தண்ணி பாட்டில் அவன் கட்சி துண்டு போட்டிருக்கான். விஜய் கட்சிக்காரன்னு தெரியுது. அப்போ தண்ணி யாருனாலும் ஃப்ரீ தானே அப்படின்னு போயிட்டு நான் வந்து தம்பி தாகமாக இருக்கு தண்ணி கொடுக்குறேன், 100 ரூபாண்ணே அப்படிங்கிறான். 100 ரூபாயா? 380 ml வாட்டர் பாட்டில், 350 ml இருக்கு குட்டி பாட்டில், 1/2 லிட்டரா 350 10 ரூபா பாட்டில். அந்த பாட்டில் உள்ள ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இங்கே விருப்பம் பண்ணுவேன் ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்து 500 ரூபாய்க்கு விற்கிறான். இவன் எந்த மாதிரியான அரசியலை தமிழ்நாட்டில் கட்டமைக்கிறாங்கிறது பார்த்துக்கோங்க. அதனால தான் இங்கே அடி வாங்கியிருக்காங்க. இந்த அடி வாங்குறது விசில வச்சு மக்களை டிஸ்டர்ப் பண்ணது செங்கோட்டையன் தெளிவாக சொன்னார். தூங்கிட்டு இருக்கவன் காதில் போய் விசில ஊதாத, பேருந்து நிலையங்களை ஊதாதீங்க, ஓட்டு போயிரும்னாரு. இவன் விசில மொத்தமாக 100 பேர் போய் கும்பலாக விசில ஊதினோடனே எல்லாம் இரிட்டேட் ஆகி அந்த மக்கள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சதில் திமுக காரங்களும் இருந்திருக்காங்க, பொதுமக்களும் இருந்திருக்காங்க. கை வச்சது தப்பு தான், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அந்த செயலை தூண்டி விட்டது யார்? நீ தானே தூண்டி விட்டுருக்க. உன் வேலை வந்து நீ விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு கேட்கறது வேலை இல்லையே, விஜய்க்கு ஓட்டு போடுற அளவுக்கான வேலையை செய்வது உன் வேலை. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நீங்கள் மிரட்டி யாருக்கும் ஓட்டு விழாது. விஜய் எவ்வளோ நடிச்சிருக்காரு தெரியுமா, 69 படம் நடிச்சிருக்காரு தெரியுமா, விஜய் படத்தை வந்து சன் பண்ணுவார் தெரியுமா, நல்லா ஆடுவார் தெரியுமா, நல்லா பாடுவார் தெரியுமா, இந்த பாடலை பாடிக்கொண்டு போய் விஜய்னு போட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியெல்லாம் சொல்லிலாம் ஓட்டு வாங்க முடியாது. விஜய் என்ன செஞ்சிருக்காரு, என்ன செய்ய போறாரு, செய்யவே இல்லை, இனி செய்வார்னா எதை செய்வார், என்ன மாற்றத்தை கொண்டு வருவார், யாருக்கு எதிரான மாற்றத்தை கொண்டு வருவார், திமுக ஆட்சியை வீழ்த்தி அவர் எப்படியெல்லாம் அதிகாரத்துக்கு வருவார், அதிகாரத்துக்கு வந்தால் எந்த மாதிரி திட்டம் கொண்டு வருவார், அவருடைய தற்சார்பு பார்வை என்ன, அவருடைய தனியார் மைய கோட்பாடு என்ன அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு இல்லையா, அவருடைய பொருளாதார கொள்கை என்ன அப்படின்னு பல்வேறு கேள்வி. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இந்த மாதிரி புளியந்தோப்பு, இந்த பூக்கடை, இந்த பகுதிக்குரிய மக்களை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார், செம்மஞ்சேரி கண்ணகில் இருக்கிற மக்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி சொல்லி தான் நீங்கள் ஓட்டு கேட்க முடிய, நீங்கள் ஓட்டு இருக்கான்னு போய் செக் பண்ண மட்டும் போல அவங்க அந்த அடிப்படையில் அவங்க தேர்தல் பிரச்சாரத்தையும் பண்ணுறாங்க, விசில ஊதிட்டாங்க. அதில் தான் அடி விழுந்துச்சு. இப்போ அடி விழுந்த உடனே தாவைக்காவை சார்ந்த எல்லாரும் போயிருக்காங்க, உடனே வந்துட்டாங்களே களத்துக்கு, மொத்த பேரும் களத்தை இறங்கிட்டாங்க. உருகி பேசுகிறாங்க. நான் அவார்டாக கொடுக்குறாங்க, ராஜ்மோகனுக்கு அவார்டு கொடுக்குறாங்களா? அந்த பேஷண்ட்டை தேடிட்டு இருந்தாரு, எங்கப்பா கர்ப்பிணி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க, காணோம். அவங்க வெளியில் அவங்க ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே இது கருத்து கணிப்புக்கு வரலங்க, ஜூஸ் குடிக்க வந்துருந்துச்சு அந்த அம்மா. ஒரு பக்கம் ஜூஸ் குடிக்க வந்துங்குது, இன்னொரு பக்கம் கருத்து கணிப்பாக ஜூஸ் குடிக்க வந்தியா? இவன் வந்து உசுருக்கு ஒரு ஆபத்துனா கடல் மேலேயே ஓடுவாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. வழக்கலுக்கு போட்டுருவாங்கன்னு பயந்து போய் நாங்கள் ஜூஸ் குடிக்க தான் வந்தோம், வந்து எங்களை அடிச்சு விட்டாங்க. ஜூஸ் குடிக்க போனவங்கள யார் அடிப்பா, எதுக்கு அடிக்க போகிறாங்க? கருத்து கணிப்பு கேட்க போனதாகவும் அங்கே வந்து விசில வச்சு ஊதுனதாகவும் தான் பிரச்சனை. இதற்கு ஒட்டுமொத்தமான தாவேக்காவுடைய இந்த சிஸ்டம் எல்லாம் போய் இறங்கி நின்றுச்சு. ஏன் கரூருக்கு போகலை? இங்கே கர்ப்பிணி பெண் தாக்கப்பட்டாங்கன்னா ஆதவர்ஜனா வராரு, நிர்மல்குமார் வராரு, ராஜ்மோகன் வராரு, லைலா காலேஜ் ஓனர் வராரு, எல்லாரும் வராங்க. இதுக்கெல்லாம் வந்து நிற்கிறோம். நீங்கள் ஏன் கரூருக்கு ஒருத்தம் கூட போகலை? இங்கே வந்து வாக்குவாதம், சின்ன கைகலப்பு, அங்கே 41 உயிர் போயிருக்கு. அங்கேயும் தானே கான்ஸ்பிரசி தேடி சொன்னீங்க. திமுக வந்து ஆம்புலன்ஸை உள்ள விட்டுருச்சு, குண்டரில் உள்ள விட்டுருச்சு, கத்தியை வச்சு குத்திருச்சு, ஆசிட்டை வீசிச்சு, பள்ளத்தை தொட்டி வச்சுருந்தாங்க, கும்பலாக மேலே வந்து விழுந்துட்டாங்க, கத்தி வச்சு குத்துனாங்க, திடீர்னு பார்த்தா பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களே. அப்போ போயிருக்க வேண்டியது தானே? எல்லாரும் அன்றைக்கி செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டான். என்ன சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாங்களாம். கரூருக்கு நாங்கள் போகாமல் இருந்தோம், இங்கே போகலன்னு ஒரு கேள்வி இருக்கு, நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் தொடர்ச்சியா. பார்த்தீங்களா, எங்கள் கட்சிக்காரங்க ஒரு பிரச்சனை, நாங்கள் போயிட்டோம். கட்சிக்காரங்க பிரச்சனை நிர்மல்குமார் ஆதவர்ஜனா எல்லாம் போனாங்க. சென்னையில் தானே இருக்காரு. பாரிமுனையிலேருந்து பனையூருக்கு என்ன ஒரு 25 நிமிஷம் ஆகுமா, ஒரு 1/2 hour. பாரிமுனையிலேருந்து பனையூர்லேருந்து பட்டினப்பாக்கத்துக்கும், பட்டினப்பாக்கத்துலேருந்து பனையூருக்கும் ட்ராவல் பண்ணக்கூடியவர், மற்ற எல்லா இடத்துக்கும் போகக்கூடியவர். இங்கே வந்து பார்த்துக்கலாம் கட்சிக்காரங்க கர்ப்பிணி பெண்ணு தாக்கப்பட்டிருக்காங்க. டிவிகேவா டிஎம்கேவான்னு சொல்கிறீங்க, அந்த டிஎம்கே உங்களை முறையாக அட்டாக் பண்ணிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஏற்று அட்டாக் பண்ணியிருக்கலாம்ல. சரியான நேரம் வந்தால் அவர் ப்ரெஸ் மீட் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. கட்சிக்காரன் தாக்கப்பட்டிருக்கான்,
போய் நிக்கணும்ல களத்துல. கட்சிக்காரன் தாக்கப்படும் போது ஒரு பிரஸ் மீட் பண்ணிருக்கலாம்ல, குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கலாம்ல, ஏன் எதுவுமே பேசல? அவ்வளவு பயமா? அடுத்த வாரம் பனையூருக்கு வர சொல்லி பார்ப்பாரு அடிபட்டவங்களை. அதுதானே வழக்கம். அதுதான் வழக்கம். அடுத்ததா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்றது வந்து கூட்டணிக்குள்ளார ஒரு குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இல்லை, நம்ம ஆரம்பத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தான் முதல்ல ஆரம்பத்தில் விசிகா கேட்டாங்க. அப்புறம் விஜய் மாநாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனாரு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது தனக்கு கட்சிகள் வரும், தன்னுடைய கூட்டணி நோக்கி கட்சிகள் வரும், இல்லை இன்னொரு கூட்டணி கட்சிகளோ குழப்பத்தை விளைவிக்கலாம் அப்படிங்கிறதுடைய ஸ்டேட்மெண்ட் தான் அந்த ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாட்டில் இந்த கட்சிகள்லாம் சரியில்லைன்னு சொல்லி தான் ஒரு புது ஆற்றல் வருது. இப்போ திமுக வந்து ஒரு பெரிய கட்சியாக இருக்குது. அந்த கட்சி கூட்டணி வைக்குது, என் கூட வா உனக்கு 2 சீட்டு தரேன், எனக்கு கூட வா ஒரு 3 சீட்டு தரேன், என் ஓட்டும் உன் ஓட்டும் சேர்ந்து உனக்கு நீ வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகலே இத்தனை பேர் இருக்கும்போது அவங்க எதுக்கு இன்னொருத்தருக்கு பங்கு கொடுக்க போகிறாங்க? அதிமுக கூட்டணி வச்சுன்னா அதிமுக போய் டீம் இருக்கு, அவங்க எதுக்கு இன்னொருத்தர் பங்கு கொடுக்க போறாங்க? நாம் தமிழர் ஆட்சி அமைக்கிறா, நாம் தமிழருக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. அவங்க ஐடியாலஜி உள்ள ஆட்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுப்பாங்களா, இன்னொரு ஐடியாலஜி உள்ள ஆட்களுக்கு அமைச்சரவை பங்கு கொடுப்பாங்களா? அப்படி அமைச்சரவையில் பங்கு கொடுத்தா அந்த ஐடியாலஜி உள்ளவன் இதையும் சேர்த்துக்கிட்டு வேலை செய்வானா, எதிர்த்து வேலை செய்வானா? கண்டிப்பா. அந்த துறையை முதல்ல எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இப்போ நீங்கள் விசிகாவும் திமுகவும் ஐடியாலஜியா வேற வேற ஐடியாலஜி தான், வேற வேற ஐடியாலஜி தான். எங்களுக்கு வந்து திமுகவோட எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி விசிகா சொல்லுவோம். காங்கிரஸும் திமுகவும் ஒரே ஐடியாலஜியா? வேற வேற ஐடியாலஜி. அவங்க தேசிய சிந்தனை, இவங்க திராவிட சிந்தனை, நேர் எதிர் சித்தாந்தம் தான். ஆனால் வந்து கூட்டணிக்காக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அடிப்படையில் நிற்கிறாங்க. அப்படி வந்து வெவ்வேறு சித்தாந்தங்களை கொண்டவங்க கம்யூனிஸ்ட் வேற சித்தாந்தம் தான். கம்யூனிஸ்ட் திமுகவோட எல்லா செயல்பாடுலையும் ஒத்து போகாது. கம்யூனிஸ்டும் போராட்டங்கள் பண்றாங்க, கனிமூல கொள்ளைக்கு எதிராக, ஆத்துமூல கொள்ளைக்கு எதிராக எதுக்கோ ஒன்று போராட்டம் பண்ணுவாங்க. திமுக ஆட்சியில் நாங்கள் இவ்வளோ போராட்டம் பண்ணுறோம், திமுக ஆட்சியில் இவ்வளோ கொடுமை இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே கம்யூனிஸ்டுடைய கருத்து இருக்கும். திமுக ஆட்சியில் கூட மக்கள் நல போராட்டங்களுக்கு இது கம்யூனிஸ்டுடைய கருத்து உண்டு. ஆனால் அப்போ அவங்கள கொண்டு போய் அமைச்சராக போட்டால் எப்படி வேலை செய்ய முடியும்? திமுகவோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க அதிகாரம் வந்து மக்களுக்கு எதிராக தான் இருக்கும். கம்யூனிஸ்ட் வந்து மக்கள் கூட நிற்கிறாங்கன்னா, கம்யூனிஸ்ட் சேர்ந்த ஒருத்தர் வந்து நாளைக்கு வந்து ஒரு அமைச்சராக இருக்காரு, அவன் அந்த அமைச்சர் எப்படி செயல்படுவார்? எப்படி கட்டுப்படுத்த முடியும்? முதல்ல கட்டுப்படுத்தவே முடியாது. அப்போ ஒருமித்த கருத்துக்கள் கொண்டவங்க, இல்லை ஒரே ஐடியாலஜி கொண்டவங்க செயல்பாட்டில் ஒன்றா ஒத்து போகிறவங்களுக்கு வேணால் இந்த பங்கு சாத்தியப்படுமே ஒழிய, அதுவும் எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு தான், அவங்களே கட்டுப்படுத்த முடியல. எம்எல்ஏ எம்பியாக இந்த கூட்டணி இருக்கவங்க, மாணிக்க தாக்கூர் எம்பி திமுகவோட எம்பி தான், திமுகவோட ஓட்டை வாங்கி தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் திமுக எதிராக பேசிட்டு இருக்காரு. ஜோதிமணியை ஜெயிக்க வச்சே செந்தில் பாலாஜி தான். 2 பேருக்கும் முரண் ஏற்பட்டிருக்கு. அப்படி எல்லா ஊர்லையும் பாருங்களேன், துணை மேயராக ஜெயிச்ச காங்கிரஸ்காரன், காங்கிரஸ் பாடத்தில் மேயராக இருக்காங்க, துணை மேயராக இருக்காங்க. திமுக அவங்களுக்குமே ஒத்து போக மாட்டேங்குது. எடுத்துக்காட்டுக்கு கும்பகோணம் மேயர் வந்து காங்கிரஸ், துணை மேயர் திமுக, 2 பேருக்கும் டக்காஃபார் போய்கிட்டு இருக்கு, சண்டை போட்டு இருக்காங்க. விசிகாவோட துணை மேயர்களை திமுகவோட மேயர்கள் மதிக்கிறதே கிடையாது. 2 பேருடைய ஓட்டை வாங்கி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேயர், துணை மேயர், கவுன்சிலர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இதுக்குள்ளேயே இவங்களால வந்து அந்த கூட்டணியை, அந்த அதிகார பகிர்வை வந்து சரி பண்ண முடியலன்னா அமைச்சரவையில் எப்படி சரி பண்ண முடியும்? அதைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன காலம் கடந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் பார்த்துக்குவோம், நீ வரதா இருந்தால் வா, இல்லை வரலன்னா போ அப்படிங்கிறது காலம் கடந்த செயல் தான். காங்கிரஸ் கட்சி திமுக ஒருவேளை கழட்டி விடுதுன்னா காங்கிரஸுக்கு இதுதான் தமிழ்நாட்டுடைய கடைசி தேர்தலாக இருக்கும். அதை வந்து திமுக செய்யணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுதல், கோரிக்கை. இதோட காங்கிரஸ் முடித்து வைக்கப்படணும். ஏன்னா காங்கிரஸ் இந்தியா முழுக்க செத்துருச்சு, தமிழ்நாட்டில் கொஞ்சம் தொங்கிட்டு இருக்கு, கேரளாவில் ஆல்மோஸ்ட் வந்து ஆக்சிஜன் தான் போயிட்டு இருக்கு. வெண்டிலேட்டர் எடுத்துட்டோம்னா காங்கிரஸ் அங்கே செத்துரும். இங்கே திமுகங்கிற வெண்டிலேட்டர் வச்சு காப்பாற்றி கொஞ்சம் திமுக இருக்கனால உற்சாகமாக நடந்துட்டு இருக்காங்க. திமுக அதை தட்டி விட்டுச்சுன்னா காங்கிரஸ் கீழே விழுந்து தன்னால் செத்துரும். இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான மோதல் வந்து தினம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அமைச்சர் ராஜகண்ணப்பன் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, காங்கிரஸில் ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டு உயிரை வாங்குறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து கொஞ்சம் இன்னைக்கு காலையில் என்ன சொல்லிக்கிறாருன்னா, காங்கிரஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க வந்தால் வரட்டும் இல்லாட்டி போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. அப்போது இங்கே அமைச்சர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்த வார்த்தைகள் இன்னைக்கு வந்து உச்சக்கட்டமாக முதலமைச்சர் வாயிலிருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி சண்டை போட்டு இது வரைக்கும் காங்கிரஸ்ல கீழே திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் சண்டை போடுவாங்க, கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. இவங்க காங்கிரஸ் நிற்கிற தொகுதியில் திமுக வந்து வேலை செய்யாது, திமுக நிற்கிற தொகுதியில் காங்கிரஸ் அப்படியே அமைதியாக இருக்கும். அப்படி இருக்கும். முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு மதுரை வடக்கு எம்எல்ஏ, வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதி தான் இதை தொடங்கி வச்சார். திமுக தான் தொடங்கி வச்சார். காங்கிரஸ்காரனுக்கு எங்கே பூத் ஏஜென்ட் கூட கிடையாது. அவன் வந்து இதில் பங்குக்கிறான், அதில் பங்குக்கிறான், வேணா இப்போ பங்குனி மாதம் வாங்க, நொங்கு வேணா தரேன்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் முதல் முறையாக நேற்று முதலமைச்சர் பேசியிருக்காரு. அப்புறம் வந்து கண்ணப்பன் வந்து பேசியிருக்காரு. ராஜா கண்ணப்பன் பேசியதில் எந்த தப்புமே இல்லையே.
காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் தலைவர்கள் அதிகமாக இருப்பாங்க, தொண்டர்கள் கம்மியாக இருப்பான். பொதுவாக எல்லா கட்சியிலும் தொண்டர்கள் அதிகமாக இருப்பாங்க, தலைவர்கள் வந்து 2-3 பேர் இருப்பாங்க. இங்கே எல்லா பக்கமும் தலைவர் தான். நீங்கள் கன்னியாகுமரி போனால் அது தனி தலைவர், திருநெல்வேலி தனி தலைவர், அங்கே வந்து செல்வ பிறந்தை ஒரு பக்கம் தலைவர், ஒரு பக்கம் வந்து KS அழகிரி ஒரு பக்கம் தலைவர். கன்னியாகுமரி சொன்னீங்க இல்லையா, அப்போ எல்லா மாவட்டத்துக்கும் புதிய மாவட்ட செயலர் போட்டிருக்காங்க. கன்னியாகுமரிக்கு மட்டும் அவங்க போடலை, ஏன்னா அங்கே அவ்வளவு பஞ்சாயத்து இருக்காங்க, மாவட்ட செயலர் போடாமல் வச்சிருக்காங்க காங்கிரஸ். அவங்க வந்து இன்டெப்த் இறங்கி வேற எதுக்கு வரைக்கும் கூலிப்பட வரைக்கும் போவாங்க, அதனால போடாமல் வச்சிருக்காங்க. அப்புறம் KS அழகிரி ஒரு தலைவர், பாசதம்பன் தலைவர், அவர் மகன் டபுள் தலைவர், அவரெல்லாம் மண்டையில் முளைச்சவர். இந்த மூளை வந்து 2 மூளை இருக்கும் அவருக்குலாம். பாசமரம் பையன் கார்த்திக் 2 மூளை அவருக்கு, 2 மூளைக்காரரு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் தலைவர்களாக இருப்பதனால காங்கிரஸ் கட்சியை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கு. ஜோதிமணி ஒரு பக்கம் இழுத்துட்டு போவாங்க, அந்த மயிலாடுதுறை MP ஒரு பக்கம் இழுத்துட்டு போவாங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கம் எடுத்துட்டு போவாங்க, யாருக்கும் கட்டுப்பட மாட்டான். அது மாதிரி ராகுல் காந்தி ஒரு பக்கம் எடுத்துட்டு போவார், அவரும் யாருக்கும் கட்டுப்பட மாட்டாரு, அவருக்கு இவங்களும் கட்டுப்பட மாட்டாங்க. அது ஒரு பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே தலைவன், அங்கே வந்து தொண்டனே கிடையாது, மொத்தமாக காங்கிரஸ்காரன் கூட தலைவன் தான். ஏன்னா நாட்டுக்கு நாங்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லி அந்த மமதையில் தெரியக்கூடிய கூட்டம், அதனால் மாறி மாறி கருத்து சொல்லுது. இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செல்வ பிறந்தையை வந்து திருமாவளவனுக்கு அறிவுரை சொல்கிறாரு, பெரிய பஞ்சாயத்தால் ஓடிட்டு. ஆமாம், இவர் வந்து அறிவுரை சொன்ன உடனே திருமாவளவனுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு செல்வ பிறந்தைக்கு வந்து தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். திருமாவளவனுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு தகுதி இல்லைன்னா அப்போ திருமாவளவனுக்கு ட்ரம்ப் அறிவுரை சொல்லலாமா, இல்லை வந்து வேற யார் சொல்லலாம், வடகொரியாவுடைய அதிபர் சொல்லலாமா, இல்லை புர்கினோ பாசாவுடைய அதிபர் இருக்காரு இப்ராஹிம் ட்ரோடே, அவர் சொன்னால் சரியாக இருக்குமா, இல்லை ரஷ்ய அதிபர், இல்லை சீன அதிபர், இல்லை இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், இவங்கெல்லாம் சொன்னால் தான் திருமாவளவன் கேட்பாரு. அது புரியலையே. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை, எல்லாரும் சமங்கிறது தான் விசிகாவுடைய கோட்பாடாக நான் நினைக்கிறேன். எல்லாரும் சமம், எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஒரு பக்கம் பார்த்தா மன்னர்களுக்கெல்லாம் தகுதி கிடையாது, நான் மன்னர்லாம் மதிக்க மாட்டேன்றாப்புல. ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ எவனையும் நான் மதிக்க மாட்டேங்கிறாப்புல ஒரு பக்கம் அவங்க தலைவர். ஒரு பக்கம் பார்த்தா வன்னியரசு பார்த்தா எங்களுக்கு அறிவுரை சொல்றதுலாம் உனக்கு தகுதி கிடையாதுன்றாப்புல. சரி, உங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு எந்த தகுதிங்க, எங்கே படிக்கணும், ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சுட்டு வரணுமா? அதுவும் அவரும் செல்வ பிறந்தையும் விசிகால இருந்தவர் தான், விசிகால பொறுப்பு இருந்தவர் தான். அவரையே வந்து கூட்டணி கட்சி வேற, கூட்டணி கட்சி தலைவர் வேற, அவர் தகுதி இல்லைனாரு. தகுதி இல்லைன்னு இவர் சொன்ன உடனே இவர் ஏறிட்டாப்புல. அவர் வந்து இப்பதான் வெள்ளை வெட்டி வெள்ளச்சட்டை, அவர் லோக்கல் கையில் டேய் வடிவேல் சொல்லுவார்ல, என் பொண்டாடி கொடுத்த எச்சுப்பாலை குடிச்சோன்னா ஓம் பொண்டாட்டிங்கிற மாதிரி உனக்கு நான் சீனியர்ரா, சீனியாரிட்டியான்னு பார்ப்பான்னு சொல்லி அவர் இறங்கி வன்னியரசு போன்ற அறகுறைகள் கேள்விகள்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. வன்னியரசு என்ன பேசுறாருங்கிறது அவருக்கே தெரியாது. வெளிப்படையாக வன்னியரசு ஒரு பைத்தியம்னு சொல்லியிருக்காப்புல. தப்பு பெருசா தவுள் பெருசாங்கிற மாதிரி அவர் வந்து தகுதியில்னு சொல்ல, அவர் ஒரு பைத்தியம் சொல்ல, மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விசிகாவும் காங்கிரஸும் இப்படிம்பாங்க கூட்டணிக்குள்ள. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளவுபட்டு இது தேர்தல் நேரத்தில் இது எப்படி ஜெல்லாக போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. திமுக கூட்டணி வந்து செட்டிநாடு சிமெண்ட் போட்டு கட்டப்பட்ட கூட்டணி, வலுவாக இருக்குனாங்க. திமுக குறித்து காங்கிரஸ் கருத்து சொல்லுது, காங்கிரஸ் குறித்து திமுக பேசுது, விசிகா குறித்து காங்கிரஸ் பேசுது, காங்கிரஸ் குறித்து விசிகா பேசுது. ஏன்னா திமுக ஒரு பிரச்சனை விசிகா வந்துடும்ல. நீ எப்பறம் என் ஓனர் அடிப்ப, நீ என்னைய என் ஓனரை சொன்னா என்னைய தாண்டி தொடரா பார்க்கும் அப்படின்னு விசுவாசத்தை கூட்டிட்டாப்புல வன்னியரசு. இதுல என்னன்னா இருக்கிறது தெரியாம 2 பேருனும்டா, 6 8 10 பொதுவாக கொடுப்பாங்க, வாங்கிட்டு கம்முன்னு தொகுதிக்கு 22 கோடி பேசாம இருந்தோம்டா, நல்ல மாதிரியே நடிச்சுட்டு போயிருந்து சொல்லி கம்யூனிஸ்ட் எங்கேயாவது பேசிருக்காமாங்க? பேசவே மாட்டாங்களே. செல்ல குட்டிகள், திமுகவோட செல்ல குட்டிகள் யாருன்னா புச்சுக்கு 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 அப்படின்னா போதும், திடீர்னு வருவாங்க. பாட்டாளி வர்க்கமே, உழைப்பாளி வர்க்கமே, ரஷ்ய விடுதலையே, மாசோவே அப்படிம்பாங்க. பார்த்த உடனே நான் திமுக பத்தி ஒரு வார்த்தை, அது திமுக கூட்டணியிலே செல்ல குட்டிகள் அப்படின்னா அது கம்யூனிஸ்ட் இருக்கிறது தெரியாம இருப்பாங்க. அவங்க உண்மையிலே தங்கமான பிள்ளைங்க அவங்க. அடுத்ததா இப்ப நேற்றைய தினம் வந்து தாவேக்காவோட பொதுச்செயலர் புசி ஆனந்த் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார். என்னன்னா, பொதுமக்களுக்கு இடையூறு செய்கிறவங்க, விசில் அடிக்கிறவங்க, கூச்சல் இடுறவங்களெல்லாம் வந்து நாங்கள் கண்டிக்கிறோம், அப்படி பண்ணினா கட்சி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மொத்த கட்சியும் கலைக்கணுமே. அது ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நேற்று முன்தினம் வந்து திருவண்ணாமலை வந்தவாசி கிழக்கு மாவட்ட செயலர் உதயகுமார் அப்படிங்கிறவரோட பிறந்த நாள். அந்த பிறந்தநாள் விழாவை இந்த நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம், இந்த ரவுடிகள்லாம் வந்து கேக்க அருவாளை வச்சு வெட்டினாங்க, கிரேனில் வந்து மாலை போட்டாங்க. இது அத்தனை அளப்பறையும் அவர் பண்ணியிருக்கிறார். கிரேன் எடுத்து வந்து மாலை போட்டு நடு ரோட்டில் வெடி வெடிச்சு அவரே இந்த துப்பாக்கியெல்லாம் வச்சு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தார். இது ஒரு பெரிய நியூசன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில். 50 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க இப்போ காவல்துறை. குழந்தைங்கள்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை, ஒரு எல்கேஜி பையன், அவன் அரசியல் கட்சி தொடங்குறான், அவன் என்ன பண்ணுவான்? ஃபஸ்ட்டு குழந்தைத்தனமாக ஒரு பேரை வைப்பான், குழந்தைத்தனமாக பேரை வைப்பான், அதை விடுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுவான். கேக் வெட்டுறது தான் வந்து செலிப்ரேஷன் நினைப்பான்.
இந்த மாதிரி மாலைகளை போட்டால் தான் செலிப்ரேஷன் நினைப்பான். செலிப்ரேஷன் மூலம் தான் இருக்கும் குழந்தைங்க. அது மாதிரி ஒரு அரசியல் கட்சி குழந்தைத்தனமாக இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இது கொண்டாட்டம் நினச்சிக்கிட்டு மக்களுடைய மனசில் வெறுப்பை விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு அரசியல்வாதியுமே பெரும்பாலும் நான் சொல்கிறது திமுக, அதிமுக, ஈவன் காங்கிரஸ், பிஜேபியோடு சேர்த்து சொல்கிறேன், ஆடம்பரத்தை தன்னுடைய பிறந்தநாள் மூலமாக காட்ட விரும்ப மாட்டாங்க. அப்படி காட்டுறாங்கன்னா அவங்க அழிவின் பாதையில் போகிறேன்னு அர்த்தம். இப்போ ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வந்து படாபடமாக பிறந்தநாள் கொண்டாடுறாரு. கட்சி தலைவர் என்னப்பான், ஏன்டா என் பிறந்தநாளை விட உன் பிறந்தநாளுக்கு கூட்டம் 10,000 பேருக்கு சாப்பாடு வலுவாக சம்பாதிக்கிறேன் போலையே அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அது வந்து தப்பு. அதுக்கு வந்து மக்களுக்கு கொடுத்துரு. நீ உள்ளுக்குள்ள நீ பிறந்தநாள் வீட்டுக்கு கொண்டாடிக்கோ, இல்லை சுவிட்சர்லாந்துக்கு போய்க்கோ, இல்லை அமெரிக்கா போய்க்கோ, அதை பண்ணிக்க. வெளிப்படையாக பண்ணாதுன்னு சொல்லி தான் ஆளுங்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் பண்ணும். வெளிப்படைத்தன்மையோட மக்களுக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி மாலைகளை கொண்டு போடுறது இது இப்போ இல்லைங்க. மாவட்ட செயலாளர் பதவி அறிவிக்கிறாங்க. ஆமாம்மா, அறிவிச்ச உடனே இந்த ஒருத்தன் அப்ஸ்காண்ட் ஆகிடக்கான தேனிக்கு வான்னு சொல்லிட்டு தேனி விட்டு ஓடி போயிருக்கானே. கேணிக்குள்ள இருக்காரு, கேணிக்குள்ள இருக்காரு, தேனிக்கு வான்னு சொல்லி கேணிக்கு இருக்கானா இல்லை வேற எங்கே இருக்கான்னு தெரியல. மதுரை உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு ஐயா சாமி நான் வந்து தெரியாமல் பேசிவிட்டேன், கொஞ்சம் முன்மனை கொடுங்கன்னு சொல்லி முன்ஜாமீன் கேட்டிருக்காப்புல. காவல்துறையில போய் வேற சொன்னதா கேள்விப்பட்டேனே. என்ன இங்க பாருங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, சாட்டை திரும்ப சொந்தக்காரு அப்படின்னு உங்க பேரை சொல்லியில தப்பிச்சுட்டு இருக்கிறாரா. ஏய் சாட்டை முருவா, தரத்திலையும் தாண்டி நாங்களும் பெரிய ஆள் தான்யா, முடிஞ்சா தேனிக்கு வாயா அப்படின்னாங்க. தேனிக்கு வந்துட்டோம்யா அப்படின்னா, தேனினா தேனிக்கே வருவியா, தேனிக்கு கூட்டத்துக்கு யாரையாச்சும் தனியாக வாயா, தனிக்கார தான் வந்திருக்கேன். நீ முடிஞ்சா தேனியில் போட்டி போட்டு பாரியா, தேனியில் போட்டி போட்டு நீ ஆம்பளை நிரூபிச்சிரு, நீ ஆம்பளை இருந்தால் தேனியில் நில்லுன்னாங்க. தேனியில் தொகுதி இல்லைடா, அது பெரியகுளம் தொகுதி, அது தனி தொகுதி நிற்க முடியாது. நான் நீ முடிஞ்சா போடியில் நின்றுப்பாரு, கம்பத்தில் நின்றுப்பாரு அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்க ஆம்பளைக்கான டெஃபினிஷன் வச்சிருக்காங்கன்னா தேனிக்கு வந்து ஆம்பளையா. தேனிக்கு ஒரு நாளைக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே ஆம்பளை தான். அவங்கள பார்வையில் தேனிக்கு வராதவங்களாம் ஆம்பளை கிடையாது அப்படின்னு. தேனிக்கு நான் போயிட்டேன். தேனிக்கு வந்து கம்பம் வரைக்கும் போயிட்டு தான் வந்தேன். நான் ரூமே கம்பத்தில் தான் போட்டிருந்தோம். போயிட்டு நான் வந்தேன். தேனிக்கு வந்து நீ 3 மணி நேரத்தில் ஓடி போயிட்டேன், முடிஞ்சா தேனியில தங்குன்றாங்க. எனக்கு நான் பொழப்பு தான் போய் பார்க்க வேண்டாமா, அவர் தலைவர் வேணா ஒரு வீடு எடுத்து கொடு, தேனியில தங்குறேன். அது மாதிரி இந்த மாதிரியான கும்பல் வந்து இந்த மாவட்டத்தை அறிவிச்சோடனே பெரிய மாலையை போட்டாங்க. அதே மாதிரி தான் ஒரு நாகரிகமற்ற கும்பல். நான் சொல்லல, இது ஒரு நாகரிகமற்ற அரசியல்னா என்னன்னே தெரியாத, அரசியல்னா என்னன்னு சொல்லப்படாத கட்சியின் தலைவன் சொல்லணுங்க. கிண்டலுக்காக சொல்ல, கட்சியின் தலைவன் சொல்லணும். நம்முடைய கூட்டத்தில் பட்டாசு வெடிக்கக்கூடாது. ஏன் வெடிக்கக்கூடாது? சும்மா பட்டாசு வெடிக்கிறது வந்து இது இல்லை. அண்ணன் சீமான் சொல்லுவார், பட்டாசு வெடிக்காத. ஏன்னா பட்டாசு நீ வெடிக்கும்போது பக்கத்தில் ஒரு பறவைகள் இருக்கும், ஆடு மாடு இருக்கும், கர்ப்பிணி பெண் இருப்பாங்க, பொல்யூஷன் ஆகுது, அது பாதிக்கப்படுது. அப்போ என்ன பண்ணுவோம், நாம் தமிழ்ச்சி பட்டாசு வெடித்தான் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுமா, அது மக்களை தொந்தரவுப்படுத்தும், வெடிக்காத. இந்த சால்வை போட்டு தான் துண்டு போட்டு தான் துண்டு போட்டான். நம்ம தோள்கள் வந்து வெற்று தோள்கள் இருக்குது. வெற்றி தோள்களாக மாறும் பொழுது நாம் மலர் மாலைகளை தாங்கலாம். இப்பொழுது வெற்று தோள்கள், நம்ம வெற்றி பெற்றவனு சாதிச்சிடல. அதில் வெற்றி பெற்றவனுக்கு தோள்கள் மாலைகளை போடுங்க, சால்வையை போடுங்க. நான் வெற்றி பெறாதவன், வெற்றி பெறும்போது நான் அதை வாங்கி கொள்றேன்னு சொல்லி சீமான்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, மலர்கள் என்பது தேனீக்களுக்காக படைக்கப்பட்டது. அதெல்லாம் மலர்களை யாருக்கும் கொடுக்காதீங்க. திருமண நிகழ்வுகளை விட பூச்செண்டு கொடுக்காத, பழங்களை கொடு. பழங்கள் தான் 4 பேர் சாப்பிடுவான். அழுகி போனால் கூட ஆட்டுக்கு போடலாம், தூக்கி போட்டாலும் விதையாக மாறும். பூ எது கொடுத்து என்ன செய்ய போகிறேன்? அதனால இந்த பூ டெக்கரேஷன் மாநாட்டிலலாம் அந்த பூ வச்சுருப்பாங்க, இந்த மேடையில் போடியத்தில் பூ வச்சுருப்பாங்க. எங்கேயாவது நாம் தமிழ்ச்சியில் பார்த்துருக்கீங்களா? தூக்குடான்றவர். அப்புறம் இந்த வருக இப்படி இந்த பேனால் எழுதுகிற மாதிரி, அப்புறம் இந்த யோசிக்கிற மாதிரி, அவர் வந்து ஒரு புத்தகத்தை அப்படி படிக்க, அந்த மாதிரிலாம் போடாத, ஒரு போட்டா வை அப்படிம்பாரு. மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர்னா மண்டை பெருசாக இருக்கும், மண்டல செயலாளர்னா சிறுசாக இருக்கும், நகர செயலாளர்னா சிறுசாக இருக்கும். இப்படி திரும்பிக்கிட்டு இப்படி இருப்பாரு, இங்கே திருப்புறது. ஒரு அரசன் படத்தை சிம்பு மாதிரி இப்படி திரும்பிட்டு போஸ் கொடுக்குறது, இந்த சுருட்ட முடி வருது, இந்த கிரிப்பிள்ளைய தலை, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரே படம் மாவட்டமோ மண்டலமோ நகரமோ ஒன்றியமோ கிளையோ எல்லாரும் சரியளவு தான், ஒரே அளவில் இருக்கு. ஒருத்தன் படம் பெருசு, ஒருத்தன் படம் சிறுசுலாம் கிடையாது. தலைவர் படம், அண்ணன் படம், வள்ளுவர் படம், தமிழ்தாய் படம், அவ்வளோதான். படத்தை விட நான் சொன்ன கருத்துக்களை போடு, தலைவர் படத்தை விட தலைவரோட கருத்துக்களை போடு, சிந்தனைகளை போடு, மக்களுக்கு என்ன நம்ம சொல்ல அதை போடு. ஏன் முகத்தை பார்த்து என்ன செய்ய போகிறான் அப்படின்னு என்னைக்காவது விஜய் வழி நடத்திருக்காரா? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பிரம்மாண்டங்களை ஆடம்பரங்களை மக்களுக்கு வந்து எப்போ விரும்ப மாட்டாங்க. மக்கள் அரசியல் கட்சினா எளிமையாக இருக்குன்னு நினைப்பாங்க. மக்களோட மக்களாக கரையணும். இந்த எப்படி வச்சா அந்த மாலை வந்து 10,000 ரூபா இருக்கும். அந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஏதாவது உருப்படியாக பண்ணிருக்கலாம். மாலை 10,000, அந்த கிரேனோட வாட அதை விட அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து விஜய் படிப்பகம் பயிலகம், நாங்கள் வந்து கஞ்சி தொட்டி தகுந்த மாதிரி நாங்கள் வந்து போய் பண்ணு கொடுத்தோம், பண்ணு பாலும் கொடுத்தோம். எனக்கு எங்கேயாவது பண்ணு பால் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? பார்க்கல.
இவங்க தான் சொல்றாங்க நாங்கள் பண்ணும் பாலும் கொடுத்தோம்னு சொல்றாங்க. ஏதோ தமிழ்நாடு ரொம்ப சோமாலியா மாதிரி இருக்க மாதிரியும் இவங்க தான் வந்து தமிழ்நாட்டோட பசி பட்டினியை போக்குற மாதிரியும் விஜய் குருதியகன்றான். நாம் தமிழ்ச்சி குருதிக்குடைய பாசறை 2024 1 லட்சம் யூனிட் ரத்தம் கொடுத்ததாக அன்றைய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வந்து நாம் தமிழ்ச்சியை பாராட்டுறாரு. அப்படி ஏதாவது விஜயினுடைய கட்சி பண்ணியிருக்கா? விஜய் படிப்பகம், பயிலகம், உணவகம் சொன்னாங்க, எல்லாம் தொடங்கினாங்க. ஆனால் என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. அப்போ இது எல்லாமே ஒரு அநாகரிக அரசுடைய உச்சம். அவர்கள் மீது கிட்டத்தட்ட 50 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்குது. இதை விஜய் கண்டிக்கலை அப்படின்னா இதை விஜய் ரசிப்பார். பாருங்க எப்படி பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க, எவ்வளோ பெரிய மாலையை போடுறாங்க பாருங்க, பிரம்மாண்டமாக பண்ணாங்க. ஏன்னா இதுக்கு தான் அவருக்கு அரசியல் நினச்சிட்டு இருக்காரு. திமுக அதிமுக இதை பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நாமளும் பண்ணும்போது இதுதான் அரசியல் அவன் பார்த்துருக்கான். அவன் அரசியலை யாரை பார்க்குறான்னா திமுக அதிமுகவை பார்க்குறான். அந்த 2 பேரும் சரியில்லைன்னு சொல்லி தான் ஒரு புதிய கட்சி தேவைப்படுது. அப்போ இந்த 2 பேரும் செய்கிறதை யார் செய்யாமல் இருக்காங்களோ அவங்க தான் மாற்றே ஒழிய அவங்க செய்கிறது அவங்கள போலவே மாஸ்க் காட்டுறேன், அவங்கள போலவே கரவெட்டி கட்டுறேன், அவங்கள போலவே நான் மாலை போடுவேன், அவங்கள போலவே துண்டு போடுவேன், அவங்கள போலவே க்ரௌடாக நிற்பேன், ஃபஸ்ட்டு போகிற மாதிரி விருப்ப மனு வாங்கி நான் தீர்த்துருவேன், முதல் காட்சியில் டிக்கெட் வீட்டு தள்ளுவது போல முதல் நாளே நான் வந்து விருப்ப மனு வித்து தீர்ந்துடும் அப்படின்னா திரைப்படத்தை பார்த்து வளர்ந்தவன். அந்த ஆகாசம் ஒரு படம் இருந்துச்சுல, அதில் இந்த பகத் பாசில் இருப்பார்ல, அது மாதிரி தான் தாவேக்கோட மாவட்ட செயலர் இருக்கான். எவனாவது ஒருத்தன் மக்களோட மக்கள் தலைவனா அந்த மக்கள் கூட இணங்கி போகிற மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் 1000 ஏக்கரில் வந்து இவர் மரக்கன்று நட்டுருக்காருங்க தாவேக்கோட மாவட்ட செயலருங்க. தன் பிறந்த நாளுக்கு அந்த பகுதியில் ஒரு 100 ஏக்கர் குளத்தை தூர்படுத்தினாருங்க தாவேக்கோட மாவட்ட செயலருங்க. இவர் பார்த்தீங்கன்னா கருவேல மரம் ஒரு 200 ஏக்கரில் இருந்துச்சுங்க. அவருடைய பிறந்தநாளுக்காக தாவேக்கா மாவட்ட செயலர் கருவேல மரத்தை அழிச்சாருங்க அப்படின்னு ஏதாவது செய்தி இருக்கா? குளத்தை தூர்வாரியதாக, பனைமரம் நட்டதாக, ஏரிகளை தூர்வாரியதாக, ஆற்றல் கூடிய கழிவுகளை அள்ளியதாக நாம் தமிழ் கட்சி கூட செய்தி இருக்கு. அப்படி தாவேக்கா கொடுத்த எந்த செய்தியாக இருக்கா? இதுதான் இது அரசியல் அநாகரிகம்னு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி செய்திகள் எதுவுமே இல்லைன்னு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபாய்க்கு நவாப்பழம் வாங்கினா செய்தியாக போடுவாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா இப்போ தாவேக்காவோட இந்த மாதிரியான அலப்பறைகள் இருக்கு இல்லையா, இது எதுவுமே செய்திகள்லேருந்து வரல, அவங்க போடுற ரீல்ஸ்லேருந்தே தான் பொதுமக்களுக்கு ஊடகத்துக்குலாம் கிடைக்கிது. எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா விருப்ப மனு கொடுத்தாங்க தாவேக்கா அலுவலகத்தில். விருப்ப மனு வந்து தலைமை கொடுப்பாங்க. அது தலைமை வந்திருக்க விருப்ப மனுக்கள் எல்லாத்தையும் பரிசீலித்து ஒரு வேட்பாளர் அறிவிப்பாங்க. ஆனால் இங்கே விருப்ப மனு கொடுத்த அடுத்த நாளே இங்கே காரைக்குடியில் ஒரு பல் டாக்டர் ஃபோட்டோ ஷூட்லாம் போட்டு வேட்பாளருக்கான புகைப்படம்லாம் எடுத்ததே ஒரு வீடியோவாக எடுத்து போட ஆரம்பிச்சிட்டார். தலைமையில் அறிவிக்கணும் யார் வேட்பாளர்னு. அப்போ ஏற்கனவே வேட்பாளர்லாம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இல்லை நீங்கள் தலைவன் வந்து சிறந்த தலைவனாக இருந்தால் தலைவன் சொல்லாமல் நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. தலைவன் ஒரு தட்டுக்கட்ட தற்கொலையாக இருக்கும்போது நம்மளே அறிவிச்சுக்குவோம். அப்படிங்க வீட்டில் அப்பா அம்மா பொண்ணு பார்த்து கொடுப்பாங்க அப்படின்னு அப்பா அம்மா மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவன் இதாக இருப்பான். அப்பா நமக்கு நல்வழிப்படுத்துவார், அம்மா நல்வழிப்படுத்துவாங்க, அம்மா நம்மளை படிக்க வைப்பாங்கன்னு. அப்பா அம்மா சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டானா அவனே பொண்ணை தடிக்குவான், அவனே வீட்டை கட்டிக்குவான், சம்பளத்தை வீட்டுக்கு கொடுக்க மாட்டான், அவனே தான் பண்ணிக்குவான். இவன் பார்த்தான் இவன் அறிக்கிறானோ இல்லையோ நம்ம அறிவிச்சிருவோம்டா, நம்ம 2.5 கோடி செலவு பண்ணியிருக்கோம், இவன் பாட்டில் வந்து புசியானது இன்னொரு ரூட் எடுத்து அவன் ஒரு 5 கோடியை வாங்கிட்டு அறிவிச்சிட்டான்னா. ஏன்னா ஒரு அறிக்கை வந்துச்சு, யாரோ வேட்பாளரை நிறுத்தாலும் நீங்களாம் வேலை செய்யணும், அந்த இடத்துல எந்த போர் குடித்து கூட ஒரு அறிக்கை வந்துச்சு. உடனே ஃபோட்டோ ஷூட்டை போட்டு விட்டாப்ல. இதோட பரவாயில்ல, அவராது ஃபோட்டோ ஷூட்டு. நாமக்கல்ல ஒரு பையன் துண்டறி கடிச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கே போயிட்டான். நீ என்னடா அறிவிக்கிறது, வேண நான் அறிவிக்கிறேன்டா, அப்பா அந்த கட்டில் ஒன்று தான்ப்பா, ஆமாம் நீ செத்து போன எனக்கு தானப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே இன்னொருத்தன் அறிவிச்சிடக்கூடாதுல்ல, பார்த்தான் நம்ம வேலையை செஞ்சிருவோம். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க, துண்டறிக்கை கட்டுப்பட்டு துண்டறிக்கை அடிச்சு விசில வச்சு சின்னத்தை போட்டு போயிட்டு இருக்கான், அவன் களத்துக்கு போயிட்டான். அடுத்ததா ஒரு செய்தி, அதாவது இது வந்து 2 செய்தியாக சொல்கிறேன். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கோட்டை முதல் குமரி வரை எங்கே பார்த்தாலும் தேமுதிக யாருக்குடன் கூட்டணி தான் பேச்சா இருக்குது, மாவட்ட செயலர் யாரை விருப்பப்படுறாங்களோ அவங்களோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதை வந்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் கிட்ட வந்து பத்திரிகையாளர் கேட்க அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, தேமுதிகனா ஒரு கட்சியா, அதை பற்றி ஏன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க? அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை பற்றி ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லை இது எங்கே தான் போவானுங்க, இப்படி வெளிப்படையான ஒரு நிலைமை அவங்க தேமுதிகவுக்கு வந்துருக்கு. வெளிப்படையான பேரத்தை பேசிகிட்டு இருக்காங்க. தமிழக அரசியலுடைய அநாகரிகத்தில் தேமுதிகவும் ஒன்று. விஜயகாந்த் என்ப தனிப்பட்ட நபர், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இதே பேசியிருந்தோம். அவர் தனிப்பட்ட முறையில் நல்ல மனுஷன், ஐடியாலஜிக்கலாக அவர் வந்து 0. ஒரு ஐடியாலஜி இல்லாத கட்சி, ஒரு கொள்கை இல்லாத கட்சி, அப்படி அது என்னவா மாறுங்கிறதுக்கு தேமுதிக ஒரு சான்று. தேமுதிகவுக்கு இன்றைக்கு நடந்தது, மக்கள் நீதி மையத்துக்கு நேற்று நடந்தது, நாளைக்கு தாவேக்காக நடக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி டேட் என்ன? நீ தேதி 12 மணி சரியாக வந்து இப்போ 12 மணி எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஒரு கொள்கை இல்லாத கட்சிகள் தேய்ந்து போகும். இப்போ ஒரு கிரேஸ் இருந்துச்சு விஜயகாந்துக்கு, அந்த விஜயகாந்தில் ஒன்று அந்த கிரேஸ் குறையுது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த
திமுக அதிமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கினாரோ அந்த திமுக அதிமுகவோட பேரம் பேசிட்டு இருக்காங்க. திமுக கூடயும் பேரும் அதிமுக கூடயும் பேரும். அதே போல தான் வந்து மக்கள் நீதி மையம். ஏன்னா ஒரு ஐடியாலஜி வந்து ஸ்ட்ராங்காக கட்டப்படலை. இப்போ ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக கட்டப்படுதுன்னா அந்த கொள்கை இவங்க கூட கூட்டணி சேராது. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுங்க, அது எங்கள் கோட்பாடுங்க. யார் கூட சேர்றதுன்னு கேட்குறாரு அண்ணன் சீமான். ஆத்துமணல் கொள்ளையை தடுக்கணும், இவங்க கூட யாரில் சேர்றது? கனிமூல கொள்ளையை தடுக்கணும், யார் கூட சேர்றது? பாலியல் வன்கொடுமை தடுக்கணும், யார் கூட சேர்றது? கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இல்லாத மாநிலமாக உருவாக்கணும், யார் கூட சேர்றது? என் மொழியை காப்பாற்றணும், இந்த 2 பேரில் யார் கூட சேர்றது? என் இனத்தை காப்பாற்றணும், 2 பேரில் யார் கூட சேர்றது? அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாரு. அப்படி ஏதாவது தேமுதிக வைக்குதா? இல்லை. மொழியோ இனமோ பண்பாடோ கலாச்சாரமோ எதுவும் கிடையாது. பேரம், தம்பிக்கு சீட்டு மகனுக்கு சீட்டு கொடுத்தா நாங்கள் வரோம். மாவட்ட செயலர் விரும்புகிற கூட்டணிக்கு போகணும்னு சொல்கிறத மாதிரியான ஒரு உருட்டு உலகத்தில் கிடையாது. கட்சியின் தலைமை முடிவெடுத்து கட்சி தளபதிக்கு சொல்லணும். ஒரு போரில் மன்னன் முடிவெடுப்பானா போர் வீர முடிவெடுப்பானா? மன்னன் தான் முடிவெடுப்பான். போர் வீரனை கேட்டால் அவன் என்ன சொன்னான், சார் இந்த மன்னன் இந்த நாட்டு இன்னைக்கு போக வேண்டாம் சார், நாளைக்கு போவோமா, எனக்கு காய்ச்சல் என்ன கொதிக்கிறது. இல்லை, போர் வீரன்ட்ட போய் கேட்டோம்னா அப்படியே ரைட்ல எடுத்து லெஃப்ட் திரும்பினா அடுப்பறிக்க போயிடலாம்ல அப்படிதான் சொல்லுவாங்க. இப்படித்தான் மதிமுக வீணா போச்சு. மதிமுகவோட தலைவர் வைகோ என்ன பண்ணுவாருன்னா, எல்லா கட்சி தலைவர்களும் கட்சியினுடைய தொண்டர்களை மாவட்ட செயலர்களை பேச விட்டுட்டு கடைசியாக பேசுவாங்க. இவர் முதல்ல பேசிடுவாப்புல. இவர் முதல்ல பேசிட்டு மற்றவனை பேச விட்டு கருத்து கேட்பாப்புல. இப்போ யார் கூட கூட்டுவீங்கன்னா அவங்க 50 பேருக்கு வந்திருப்பாங்க. ஒருத்தர் 30 பேர் திமுகமா, 20 பேர் அதிமுகமா, சரி 30 பேர் திமுக போயிடலான்னு போயிடுவாப்புல. இவருக்கு ஒரு பார்வை இருக்கும். ஆனால் அப்படி போனதுனால என்ன, வழி நடத்த முடியாம அது வழிமாறி போய் இன்னைக்கு ஒத்த சீட்டு கட்சியாக மாறி அது திமுகவோட எந்த திமுகவை எதிர்த்ததோ அந்த திமுகவோட சரணாக தெரிஞ்சு. ஏன்னா ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக இல்லை, அதான் பிரச்சனை. ரெண்டும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஐடியாலஜி டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே ஐடியாலஜி தான். அதில் அவங்க சேர்ந்ததில் ஒன்றும் பெரிய வியப்பு ஒன்றும் கிடையாது. தேமுதிகவுக்கும் திராவிட கொள்கை. ஆனால் திராவிடம்னா எந்த திராவிடம்பாங்க, தேசியம்பாங்க. தேசியம்னா இந்திய தேசியமா தமிழ் தேசியமா? தேசிய முற்போக்கு திராவிடம். முற்போக்கு என்ன முற்போக்கு என்ன? ஈசான் மூலையில புறாவை பறக்க விடுறது, அதான் முற்போக்கு. முடிஞ்சிச்சு கதை. அதுக்கு ராஜகண்ணப்பன் சொன்னது சரியான சொல்லிட்டு இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதே வேஸ்ட். அந்த ஒரு வார்த்தையும் சரியானது. அடுத்ததா அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து நம்ம இந்த செய்தி வந்து தாவேக்காவோட செய்தியா பார்க்க வேண்டாம். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, செங்கோட்டையனோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுங்க, அவரோட நிலைமை வந்து ரொம்ப தாழ்ந்து போயிடுச்சு, அதை நினைச்சு நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம், எங்க கூட முதல் இடத்துல இருந்த ஒரு பெரியவரை 5வது இடத்துல போய் உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியே பேசியிருக்கிறாரு. அதாவது உள்ளூர்ல வந்து பெரிய நாட்டாமையா இருக்கலாம், உள்ளூர் நாட்டாம போயிட்டு சட்டசபை வாசல்ல போய் நின்னா என்னத்துக்கு ஆகும்? நீ உன் ஊர்ல நீ நாட்டாமர்றா, இங்க நீ யாரான்னு கேட்பாங்க. இப்போ நாட்டாம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு போனேன், அவர் என்ன உள்ளூர்ல நாட்டாம இருப்பாரு, அவர் தப்பு பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு போனா இல்லை ஜெயிலுக்கு போனா, எங்க ஊர்ல நான் பெரிய நாட்டாமடா, நான் பெரிய பெரிய பாரம்பரிய குடும்பம்டா, நான் கட்டுக்கு உட்கார்றா உட்கார்றா ஒரு அடியை போட்டு தான் ஜெயிலில் வந்து என்ன அடிப்பாங்க. அது மாதிரியான ஒரு கூட்டம் தான் தாவேக்கா கூட்டம். அதிமுகனா ஒரு ஒரு கலாச்சாரமான ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியில் வந்து இப்போ ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ட்ராவல் இருக்குது. அவரை மதிக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. 9 முறை எம்எல்ஏ வந்தார், சீனியர், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகள் மதிப்பாங்க. வீட்டு வாசலில் இந்த பக்கம் 20 பேர், அந்த பக்கம் 20 பேர், எஜமான் காலடி மண் எடுத்து அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி நிற்பாங்க. இங்கே இவன் ப்ரோ வைப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு, செங்ஸ் ப்ரோ வைப் பண்ணுங்க ப்ரோன்னு இவன் நிற்பான். இவன் கூட போய் எப்படி அரசு பண்ணாங்க பாருங்க. விஜயனுடைய கட்சிக்கு போஸ்ட் அடித்தவன் இவரும், எம்ஜிஆருக்கு போஸ்ட் அடித்தவர் தான், விஜய் கட்சிக்கு போஸ்ட் அடிக்கிறவன் இவர். வந்து பல முறை எம்எல்ஏ அமைச்சராகவும் எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ஊருக்கெல்லாம் போனால் அந்த நிறைய பார்த்துருக்கேன், அது நிறைய விஜேஸ், இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊரில் பாட்டி படுத்திருக்கோம், பாட்டிகிட்ட போய் செல்ஃபி எடுப்பாங்க. இது எங்கள் பாட்டி, இவங்க பேர் கமலா, நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போடுவாங்க. அது மாதிரி செங்கோட்டையன் நிப்பாட்டி வச்சு அவன் சுற்றி செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். தாவேக்கோட மாவட்டத்தில் அவரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காப்புல. பரிதாபமாக இருக்கு அவருக்கு. நமக்குலாம் வந்து அவருக்கு தாத்தா வயசு, அவர் கிட்டத்தட்ட இல்லை பெரியப்பா வயசுன்னு வச்சுக்கோங்க. அவரை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கு. அது மாதிரி தான் திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் அவரை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கு. போனார் ஊடகத்தில் பேட்டி கொடுக்குற, விசில் அடிக்கிறாங்க. அவர் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டு, தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க, நான் பேசி முடிச்சிடறேன், அந்த நிலைமைக்கு போயிட்டாரு. ஹார்ட் பேஷண்ட்ரா, கொஞ்சம் வீக்காக வர இருக்குடா, ஏன்டா அப்படி கத்தி தொலைறீங்க. அவர் வயதானவங்க காதில் போய் விசில் அடிச்சிங்கன்னா ஓட்டு போயிடாதுன்னு சொன்னார்ல, அது அவர் தான் சொல்லியிருக்காரு. இப்போ அது அவர் தான் சொல்லியிருக்காப்ல, என் காதில் விசில் அடிச்சிங்கன்னா ஓட்டு போட மாட்டேன், ஓட்டு போயிரும்டா. அது ஒரு சூழ்நிலை இருக்கு அவர் சொன்னது. ஆமாம்மா, எனக்கு தெரிஞ்சு அவர் விசிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்ன மாதிரியே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். செங்கோட்டையனோட நிலை தாழ்ந்து போன நினச்சி வருத்தப்படுறேன். நான் வந்து ஃபெலிக்ஸ் அவர்களோட நிலைமை ரொம்ப தாழ்ந்து போன நினச்சி வருத்தப்படுறேன். ஏன்னா இப்போ நம்மலாம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கின காலத்தில் ரெட்பிக்ஸ் தான் இப்போ யூடியூப்பில் பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேனலாக இருந்தது. அரசியல் செய்தியெல்லாம் அதில் தான் பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு நபர் நேற்று வந்து ஒரு ஆங்கில தொலைக்காட்சி ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப மோசமாக ஒரு ரசிகன், ஒரு கடைக்கோடி ரசிகன் எப்படி பேசணும் அப்படி பேசிட்டு இருந்தார். தமிழ்நாட்டினுடைய ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லலாம். அது மாதிரி ஓரளவுக்கு அந்த 2012 18 வரைக்குமான காலகட்டத்தில், அதாவது அவருடைய சேர்க்கை சரியில்லாமல் போகிற வரைக்கும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் சேர்க்கை வந்து 2012 அப்புறம் சரியில்லாமல் போயிடுச்சு. நான் பூவடைஞ்சது நாரும் மலக்கும், பன்றியோட சேர்ந்த கன்றும், அது மாதிரி சவுக்கு சங்கரோட சேர்ந்த ஃபெலிக்ஸு என்ன ஆவார்னு தெரியும். அப்போ அந்த சேர்க்கை சரியில்லாமல் போகத்தனி நல்லா தான் இருந்தாப்புல. தமிழ்நாட்டுடைய எல்லா பிரச்சனைகளையும் டிபேட் பண்ணுவார், எடுத்து பேசுவார். அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய ஆவணப்படங்கள் குவாரி குறித்த, இந்த கல்குவாரி பிரச்சனை, மைன்ஸு, அதானி, இந்த மாதிரி நிறைய கார்ப்பரேட் அரசியலுக்கு எதிரான நிறைய காணொலிகளே காணொலிகளே எடுத்து போடுவார். அப்படிப்பட்ட ஒருத்தர், ஒரு பெரிய அனுபவம் கொண்டவர், நடுநிலைவாதியாக தன்னை காட்டி கொண்டவர். நீங்கள் லயலாமணி பேசுகிறான்னா அவனுக்கு வேறு வாய்ப்பு இல்லை, புகலிடம் இல்லை. அவனுக்கு பேசினாதான் அவன் வந்து அவனுக்கு பேசினாதான் ஏதாவது ஒன்று தன்னுடைய தற்காப்புக்காக பேசுகிறான், தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக பேசுகிறான். நாஞ்சில் சம்பத் பேசுகிறாருன்னா அவர் 4 வீட்டில் வாங்கி திங்கிறவர். காசு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்? காசு தான். அவர் வந்து மெரினா பீச்சில் வந்து உட்காந்துருப்பாங்க இல்லையா, நீங்கள் 10 ரூபா 5 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி 10-5 மாதிரி ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா தான் இவருடைய இது. அப்படி நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து ஜாப் இருக்குன்னா அவருக்கு வந்து 10,000 ரூபா கொடுத்தா போதும். அந்த மாதிரியான ஒரு ஆள். இப்போ அவர் பேசுறாருன்னா பிரச்சனை கிடையாது. ராஜ்மோகன் ஒரு வீடியோ ஜாக்கியாக இருந்தவர், ஒரு 50,000 1 லட்சம் வாங்கிட்டு பேசினவர். இன்றைக்கி மாதம் 2 லட்ச ரூபா வந்து வாய்ஸ் ஆஃப் காமனில் கொடுக்குறாங்க. காலையில் 10 மணிக்கு போயிடணும், 6 மணிக்கு வரணும். அவருக்கு ஆதவுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. ஆதவுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. அப்படிங்கும்போது அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அவர் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. ஃபெலிக்ஸுக்கு அப்படி கிடையாது. ஃபெலிக்ஸுக்கு யூடியூப் வருமானமே நல்ல வருமானம் வரும். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட ஃபெலிக்ஸ் சொல்லியிருக்காரு, என்னுடைய மகளுக்கும் மகனுக்கும் நான் சேர்த்துட்டேன். நான் பழைய வீடியோட காணொலி வந்தால் கூட எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா வரும், அதை வச்சு நான் ஓட்டிடுவேன். எனக்கு எதுவும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயிலுக்கு போன போது கூட அவருக்கு வந்து பொருளாதார சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓரளவுக்கு செட்டிலான ஃபேமிலி தான் அவங்க, நார்மலான லைஃப் வாழக்கூடியவங்க. அப்போ அவருக்கு பண தேவை என்பது விஜய்கிட்ட போனால் தான் பணங்கிறதுல இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஃபெலிக்ஸ் இறங்கி போயிட்டாருங்கிறது தான் எல்லாருடைய வருத்தமே. அவர் தரந்தாழ்ந்து போயிட்டாருங்கிறத தாண்டி அவருக்கு வாதம் செய்வதற்கான வார்த்தை இல்லை. அவர் வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேட பெருசாலும் ஃபெலிக்ஸ் பயன்படுத்த மாட்டார். டீசனான பேச்சாளர் தான். ஆனால் என்னன்னா, நாஞ்சி சம்பத் மாதிரி ஒரு நாதாரி கிடையாது ஃபெலிக்ஸ். ஒரு நாஞ்சி சம்பத் மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட ஒரு ஈனத்தனமான இல்லை பொழப்புக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய நபர் ஃபெலிக்ஸ் கிடையாது. நாஞ்சில் சம்பத்து போல நாளாந்திர பேச்சாளரும் கிடையாது. நாஞ்சில் சம்பத்து போல அவர் வந்து ஒரு பணத்திற்காக தன்னையே விற்கக்கூடிய நபரும் கிடையாது. வண்டியை வாடகைக்கு வர மாதிரி வாயை வாடகைக்கு வர நபரும் ஃபெலிக்ஸ் கிடையாது. அப்படிப்பட்ட ஃபெலிக்ஸ் வந்து விஜயினுடைய ஃபேன் பாயாக மாறி நிற்கிறார். அப்படின்னு சொல்றாரு, ஐ எம் த வாய்ஸ் ஆஃப் விஜய். இங்கே நான் விஜயா தான் உட்காந்து பேசுகிறேன், நானே ஒரு விஜய் தான் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்களே விஜய் அப்படின்னா நீங்கள் விஜயின் கருத்தை பேசுறீங்களா இல்லை உங்கள் கருத்து விஜயின் கருத்தா? அவங்க அதான் ஒன்று டக்குன்னு கேட்டார் NDTV நெறியாளர், அடுத்த படத்தில் உள்ள பஞ்ச் நல்லாக்கான்னு கேட்டாப்ல. தேசிய ஊடகத்தில் போயிட்டு அசிங்கப்படுத்துக்காரு. எப்போ விஜய் வெளியே வருவார் அப்படிங்கிற கேள்விக்கு தான் நானே விஜய்ங்கிறாரு. ஒரு கட்சியின் தலைவன் தொண்டர்களை வழிநடத்தணும், தொண்டன் தலைவனை வழிநடத்தக்கூடாது. நான் வெளியே வந்துட்டேன் அதனால் எங்கள் அண்ணன் வரமாட்டாருன்னா அண்ணனும் வரணும், நானும் அவர் கூட நிற்கணும். அதுதான் கட்சியின் தலைமையாக இருக்க முடியும். நாங்கள் நிற்கிறோம்ல, அவர் நின்னான்னு நிற்கலாம் என்ன? இப்போ ஒரு கட்சி தலைமையினுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி தலைமை இல்லை. இப்போ நீங்கள் வந்து கார்ல் மார்க்ஸ் இல்லை, அவர் தத்துவத்தை எடுத்து கொண்டு போகிறாங்க. தலைவர் இல்லை, அவருடைய தத்துவத்தை எடுத்து கொண்டு போகிறாங்க. இங்கே வந்து காமராஜர் இல்லை, ஆனால் அவருடைய வழித்தோன்றர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு அந்த மறைவுக்கு பிறகு பண்ணுறது வேறு. ஆனால் இருக்கும்போதே தொடங்கி 2 ஆண்டுகள்லே அவர் வீட்டில் தான் இருப்பார். 15 நாளைக்கு ஒரு வெளியூராரு. மக்கப் பண்ணுவாருங்க அவர். விஜய்க்கு மக்கப் நல்லா மக்கப் பண்ணி மனப்பாடம் பண்ணி பேசக்கூடிய திறமை இருக்குது அவருக்கு. இந்த நம்ம ஊரில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் என்ன பண்ணீங்கன்னா, அந்த இலக்கிய மன்றம், பேச்சு போட்டி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பேச்சு போட்டி நல்லா ஒரு வாரம் உட்காந்து அதனால தான் இந்த சனிக்கிழமை கால இடைவெளிக்கு விட்டது. அதனால தான் இப்போ நீங்கள் தினசரி வர சொல்லுங்கள். தினசரி வந்து டிபேட்டு, தினசரி பத்திரிகை சந்திப்பு, தினசரி வந்து கூட்டம்னு வைங்க, திணறிவாப்ல பண்ண முடியும்னா மனப்பாடம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காத, ஒரே பேச்சு தான் வரும். அவர் வந்து நல்ல ஒரு மனப்பாட சக்தி கொண்ட மக்கப் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதனால் அவர் எதையுமே எதிர்கொள்ள முடியாமல் இருக்காரு. அப்போ ஊடகத்தை எதிர்கொள்ள முடியல, பத்திரிகையாளரை எதிர்கொள்ள முடியல, வெளியே வந்து பேச முடியல, கட்சிக்காரங்களையும் இப்போ பார்க்க முடியல, கட்சிக்காரனையும் பார்க்க முடியாது, எதுவும் பண்ண மாட்டார். ஆனால் நான் தான் விஜயின்னு சொல்லி இவர் போன்ற முட்டு கொடுப்பது என்பது
விஜய் ஒரு தவறான தலைவன் என்பதை ஃபெலிக்ஸ் போன்றவர்கள் மறைக்கிறாங்க. இது ஃபெலிக்ஸுடைய அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய என்ன சொல்றது மைனஸாக மாறும். மற்றவங்கெல்லாம் வந்து தாவேக்கால இருக்கலாம், ஆனால் ஃபெலிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவர் அங்கே இருப்பாரான்னு கேள்விக்குறி தான். இந்த தேர்தல் முடிஞ்சா ஃபெலிக்ஸ் அந்த நிலைப்பாட்டையே மாற்றிக்கொள்ள இருப்பார். அவர் மேலே நிறைய பிளாக்னா இருக்கு. இப்போ அது டிபேட் ஷோவில் கூட நம்ம பார்த்தோம், பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து பேசுனாங்க. அதில் அப்போ அந்த மரியாதைக்குரிய ஃபெலிக்ஸ் அவர்கள் பேசுனதை பார்த்து எல்லாருமே என்ன அவர் இப்படி பேசுறாரு, இந்த யூடியூப்லலாம் நல்லா பேசுறாரு, ஏன் அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் யூடியூப்ல நல்லா பேசுறாரு, மக்கள் முன்னாடி வந்து மக்கள் முன்னாடி பேசுறது கருத்து வேணும்லாங்க. கருத்து ஸ்ட்ராங்காக இருந்தானே பேச முடியும். என்னுடைய கண்டென்ட்ல நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நான் துணிஞ்சு பேச முடியும். கண்டென்ட்ல ஸ்ட்ராங்காக எப்படி பேச முடியும்? அவன் என்ன கேட்பானா துரைமுருகன், என்ன கேட்பாரா சானாவாசு அப்படின்னு பதட்டத்தை எப்படி பேச முடியும்? வலிக்காம அடிங்க அப்படின்ட்டு போய் உட்கார வேண்டியதுதான். அவ்வளோதான் உட்கார முடியும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.